அழகர்மலையில் இருந்து புறப்பட்டு மதுரை வரும் கள்ளழகருக்கு ஏப்ரல் 22ஆம் தேதி மாலை 3 மாவடி பகுதியில் எதிர்ச்சேவை நடைபெறும். மதுரை நகர் நோக்கி வரும் கள்ளழகரை தல்லாகுளம் பிரசன்ன வெங்கடேச பெருமாள் எதிர்கொண்டு அழைக்கும் எதிர்ச்சேவை நிகழ்ச்சி நடைபெறும். சித்திரை திருவிழாவின் இறுதி நாளான ஏப்ரல் 23ஆம் தேதி சித்திரை திருவிழாவின் உச்ச நிகழ்ச்சியான கள்ளழகர் வைகை ஆற்றில் எழுந்தருளல் நிகழ்வு காலை 5:51 மணி முதல் 6:10 மணிக்குள் தங்கக்குதிரை வாகனத்தில் கள்ளழகர் வேடமிட்டு கோவிந்தா கோஷம் முழங்க சுந்தரராஜ பெருமாள் வைகை ஆற்றில் இறங்கும் வைபவம் வெகும் விமர்சையாக கோலாகலமாக நடைபெறும். பிறகு மண்டூக முனிவருக்கு சாப விமோச்சனம் அளிக்கும் நிகழ்வு, தசாவதாரம் ஆகியவற்றை தொடர்ந்து கள்ளழகர் மீண்டும் அழகர்மலை திரும்பும் நிகழ்வுடன் மதுரை சித்திரை திருவிழா நிறைவு பெறும். இந்த நிகழ்வின் போது மதுரை மட்டுமல்லாது தென் மாவட்டங்களைச் சேர்ந்த லட்சக்கணக்கான பக்தர்கள் வைகை ஆற்றில்